தமிழ்நாட்டில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வறுமை பாவர்ட்டி இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்கலாம். இது எந்த புக் பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு புக் தான். சிவா எழுதின புக்கு. வரையறை: வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையாகும். வறுமை அப்படின்றது நம்ம குறைஞ்சபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத திறனற்ற நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி 1990 சொல்லியிருக்காங்க. வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே ஆகும். வறுமை அப்படின்றது போதுமான வருமானத்தோட தேவையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டேக்கர் அப்படின்னு ஒருத்தர் 1981 சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் கமிட்டி எப்போ போடுவாங்கன்னா 2014 போடுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட வறுமை விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 29.5% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. தண்டேக்கரும் ஒரு கமிட்டி தான். அடுத்து, வறுமை என்பது உணவு இல்லாதது மட்டுமே அல்ல. வறுமை அப்படின்றது உணவு கிடைக்காது மட்டும் கிடையாது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், சிறந்த வாழ்க்கை முறை என அனைத்துமே உள்ளடக்கியது. எல்லாமே உள்ளடக்கினது தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மனிதர்களின் அனைத்து வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் நம்மளோட பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது வறுமை தான். இந்தியாவில் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற சிக்கல்களின் ஒன்று வறுமை. ரொம்ப நாளாக இருக்கிற சிக்கலில் ஒன்று தான் வறுமை. அதிக அளவில் மக்கள் வறுமையில் வாடும் நாடுகளில் பட்டியலில் இந்தியாவும் தொடர்ந்து இடம்பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பல்பரிணாம வறுமை குறியீடு குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2021 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதன்படி நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னா 66வது இடத்துல இருக்கும். டோட்டலாக 109 நாடுகளில் 66வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளவில் அதிக அளவில் வறுமை நிலையில் வாடும் மக்கள் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் வாழ்வதாக அறியப்படுகிறது. உலக அளவிலே அதிகமாக வறுமை நிலையில் வாழ்கிற மக்கள் எங்கே இருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலக வங்கியின் தரவுகளின்படி உலகளவில் 1.4 பில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறாங்க. உலக வங்கியின் கூற்றுப்படி 2020ஆம் ஆண்டில் உலகை தாக்கிய கொரோனா 8 முதல் 11 கோடி மக்களை வறுமை நிலைக்கு தள்ளியுள்ளது. எத்தனை கோடி மக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. 8 முதல் 11 கோடி மக்களை வறுமைக்கு தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வறுமை நிலைக்கு தள்ளியதாகவும் தெற்காசியா மற்றும் துணை சஹாரா நாடுகளில் புதிய ஏழைகள் பெரும்பான்மையினர் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் எண்ணிக்கை 14 முதல் 16 கோடியாக அதிகரிக்கலாம் என 16 முதல் 16 கோடியாக அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஐநா சபையானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினமாக எதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 17 ஐநா சபை தான் இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐநா சபையானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருகிறது. ஐநா சபை 1992 இத்தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எப்போலேருந்து அதை அறிவித்தாங்கன்னா 1992 அறிவிச்சிருக்காங்க. 1992 இந்த இயர் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. 1992 இந்த டே பார்த்திங்கன்னா அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினமாக இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி கடைபிடித்து வருகிறது. ஐநா சபை 1996ஆம் ஆண்டை சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டாக அறிவித்தது. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க, சிறுதானிய ஆண்டு எப்போன்னு அந்த மாதிரி கேட்பாங்க. 1996 இந்த டேவை டிக்ளேர் பண்ணது 1992. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து 1996ஆம் ஆண்டை சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டாக இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஆக அறிவித்துள்ளது. அடுத்தது வறுமையோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. இதெல்லாம் ஸ்கூல் புக் 12th புக்கில் இருக்கும். அப்சல்யூட் பாவர்ட்டி, தற்காலிக வறுமை, முழு வறுமை. அப்சல்யூட்னா முழு வறுமை, மக்களுக்கு போதுமான உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத நிலையை முழு வறுமை நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தற்காலிக வறுமை, நாட்டின் பருவமழை குறையும் பொழுது விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு தற்காலிகமாக ஏற்படும் தற்காலிக வறுமை எனப்படும். இதே நிலை தொடர்ந்தால் அது முற்றிய வறுமை அல்லது அமைப்பு சார்ந்த வறுமை என அழைக்கப்படுகிறது.
அடுத்து வந்து முதல் நிலை வறுமை மற்றும் இரண்டாம் நிலை வறுமை. ரவுண்டிரி என்பவர் 1900 இந்த நேம் பார்த்துக்கோங்க. ரவுண்டிரி என்பவர் 1991 முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வறுமைகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை விளக்கினார். யார்? ரவுண்டிரி அப்படின்றவர். முதல்நிலை வறுமை என்பது குடும்ப வருமானத்தை கொண்டு அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலையை தான் குறிக்கும். இரண்டாம் நிலை வறுமை என்பது போதுமான வருமானம் இருந்தும் மது அருந்துதல், சூதாட்டம் போன்ற உபயோகமற்ற செலவுகளினால் ஏற்படுவதுதான் இந்த இரண்டாம் நிலை வறுமை. தேவையில்லாத நடக்கிறது இந்த இரண்டாம் நிலை வறுமை. ரவுண்டிரி என்பவரின் கூற்றுப்படி முதல் நிலை வறுமையை விட இரண்டாம் நிலை வறுமை மோசமானது என்கின்றார். இதுவும் பார்த்துக்கோங்க. ரவுண்டிரி என்ன சொல்கிறான்னா, முதல் நிலை வறுமை கூட பரவாயில்ல, ஆனால் ரெண்டாவது நிலை வறுமை ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? 1991. அடுத்தது ஒப்புமை வறுமை, ரிலேட்டிவ் பாவர்ட்டி, இரண்டு பிரிவினரின் வாழ்க்கை தரத்திற்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதாகும். இப்போது 2 பிரிவு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில் இருக்க ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது. மக்களின் பல்வேறு குழுக்களிடையே உயர்தர, நடுத்தர, குறைவான வருமானம் பெறுபவர்கள் காணப்படும் வேறுபாடுகளையோ அல்லது ஒரே குழுவினரிடையே காணப்படும் வேறுபாடுகளையோ அல்லது பல நாடுகளில் வாழும் மக்களிடையே காணப்படும் வேறுபாடுகளையோ குறிப்பதாகும். இது வந்து என்னென்னா கம்பேர் பண்ணுறது, ஒப்புமை பண்ணி பார்க்குறது. மக்கள் தொகையை பல்வேறு பிரிவினராக பிரித்து பார்க்கையில், அதாவது உயர் வருமானம் மற்றும் 20% விட குறைவாக வருமானம் பெறும் 20%ஓடு ஒப்பிடும் நோக்குதலை ஒப்பீடு வறுமை எனலாம். கிராமப்புற வறுமை. இந்தியா பெரிதும் கிராமப்புறம் சார்ந்த விவசாயத்துறையை பெரிதும் நம்பியுள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான கிராம மக்கள் தினக்கூலிகளாக வேலை செய்து குறைந்த கூலியையே பெறுகின்றனர். ஆண்டின் சில மாதங்களில் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர். கொஞ்ச நாள் தான் வேலை வாய்ப்பு. புள்ளிவிவரப்படி இந்தியாவில் கிராமப்புற வறுமை தான் அதிக அளவில் உள்ளது. அதிக அளவில் இருக்க வறுமை எதுனா கிராமப்புற வறுமை. ரங்கராஜன் கமிட்டியின் பரிந்துரை, இதுவும் பார்த்துக்கோங்க. ரங்கராஜன் கமிட்டியின் பரிந்துரையில் 2014 ஆண்டு இந்தியாவில் கிராமப்புற வறுமை விகிதம் எவ்வளோனா 30.9. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள், இங்கே வந்து சொல்லியிருப்பார், ரங்கராஜன் தான் சொல்லியிருப்பார் 29.5%. இது இந்தியா வறுமையை சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், இங்கே வந்து கிராமப்புற வறுமையை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 30.9% அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராமப்புற வறுமைக்கான காரணங்கள் காசஸ் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி, அதிவேகமான மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை அதிகமாகறாங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சிறந்த முறையில் போதுமான அளவில் அமல்படுத்த முடியாமல் இருப்பது, குடி, சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் அதிகம் காணப்படுவதால் சம்பாதிக்கும் பணம் வீணாவதல், விவசாயத்தை மட்டுமே நம்பியிருப்பது, நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பின்பற்றாமல் பழமையான முறைகளை மட்டுமே சார்ந்து விவசாயம் செய்வது. அடுத்து வந்து ஊழல்கள் மற்றும் பணவீக்கம். கிராமப்புறங்களில் காணப்படும் எழுத்தறிவற்ற நிலை, எழுத்தறிவு இல்லை மக்கள்கிட்ட. கிராமத்துறையில் கடன் மற்றும் சந்தை வசதி இல்லை. கடன் கொடுக்கறதுக்கும் சந்தை வசதியும் கிடையாது. அப்புறம் வந்து சாதிகள் இடையே பகைமை மற்றும் போட்டிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடைக்கப்பெறாமை. கிராமங்களில் சிலரிடம் மட்டுமே அதிக அளவில் சொத்துக்கள் இருப்பது. அடுத்தது முதலீடு மற்றும் சந்தைக்கான வசதி குறைவு. முதலீடு பண்ணுறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் வசதி கம்மியாக இருக்குது. திருமணம், பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அதிகமாக செலவிடுறோம் அதனால். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வறுமைக்கான தீர்வுகள். என்னென்ன தீர்வு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்களை மாவட்ட வாரியாகவும் கிராமங்கள் தோறும் சிறந்த முறையில் சென்றடைய செய்ய வேண்டும். எழுத்தறிவை அதிகரிக்கணும். வேளாண்மையை நவீனமயமாக்கி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். அப்புறம் மக்களிடம் ஆடம்பர செலவினால் ஏற்படும் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நகர்ப்புற வறுமை. நகர்ப்புறத்தில் என்ன வறுமை? இம்மா நேரம் பார்த்தது கிராமப்புற வறுமை. நகர்ப்புற வறுமையில் இந்தியாவில் கிராமப்புற வறுமையை விட நகர்ப்புறத்தின் வறுமை குறைவாகவே இருக்குது. கிராமப்புறத்தை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறத்தில் வறுமை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்ப்புறத்தில் வாழும் மக்கள் நீண்ட நேரம் உழைத்து மிக குறைவான வருமானத்தையே பெறுகின்றனர். முழு நேர வேலை செய்ய விருப்பம் இருந்தும் பகுதி நேர வேலை செய்பவரின் அதிகம் காணப்படுகின்றனர். முழு நேரம் வேலை செய்ய விருப்பம் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல, பகுதி நேர வேலை தான் கிடைக்குது அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரங்கராஜன் கமிட்டியின் பரிந்துரையின் 2014. ரங்கராஜன் கமிட்டி தான் அதிகமாக வருவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிட்டியும் கூட.
பரிந்துரையில் நகர்ப்புற வறுமை சதவீதம் 26.4%. அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிராமப்புற வறுமையில் 30.9, இங்கே 26.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற வறுமைக்கான காரணங்கள் மிக வேகமாக மக்கள் தொகை பெருக்கம், கிராமப்புறத்திலிருந்து நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்தல், பொது விநியோக முறையை சரியாக செயல்படுத்தாமை, திறமையான பணியாளர்கள் குறைவு, நீண்ட நேரம் உழைத்தாலும் குறைவான ஊதியம் தான் கிடைக்கிது, ஊழல் மற்றும் கருப்பு பணம் புழக்கம், கல்வி மற்றும் இதர செலவுகள் அதிகம், சுய தொழில் தொடங்க கடன் வசதி இல்லை, அப்புறம் வீட்டு வசதி இல்லாமல், அப்புறம் மது மற்றும் போதைக்கு அடிமையாதலால் சம்பாதிக்கும் பணம் வீணாதல், நகரங்களில் காணப்படும் குறைவான வேலைவாய்ப்புகள். அப்புறம் நகர்ப்புற வறுமைக்கான தீர்வுகள்: மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும், சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதிகரிக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாவர்ட்டி லைன், வறுமைக்கோடு. வறுமைக்கோடு என்பது வறுமையை வரையறுக்க பயன்படுத்தும் ஒரு அளவுகோல். வறுமைக்கோடு அப்படின்றது ஒருத்தவங்க எவ்வளோ வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அளக்கிற ஒரு அளவுகோல் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமானம் வரம்பே வறுமைக்கோடு ஆகும். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்சமான ஒரு வருமான வரம்பு தான் வறுமைக்கோடு ஆகும். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது டைரக்டர் ஜெனரலான லார்ட் பாய்ட் ஓர் என்பவரின் வறுமைக்கோடு என்பதற்கு 1945 முதலில் இலக்கணம் வகுத்தார். யார் வந்து ஃபஸ்ட்டு வறுமைக்கோடு அப்படின்றதுக்கு இலக்கணம் வகுத்தார்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட முதலாவது டைரக்டர் ஜெனரலாக இருந்த லார்ட் பாய்ட் ஓர் என்பவர். லார்டு பாய்ட் ஓர் அவர் தான் வந்து 1945 இலக்கணம் வகுத்திருக்கார். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய வறுமைக்கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவின் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்தியது. இந்திய வறுமைக்கோடு என்ற கருத்தை ஃபஸ்ட்டு யாருன்னா 1962 முதல்ல திட்டக்குழுவின் ஒரு செயற்குழு தான் அதை அறிமுகப்படுத்துச்சு. 1962 ஃபஸ்ட்டே வந்து லார்ட் பாய்ட் ஓர் அப்படின்ற ஒரு 1945 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 1962 திட்டக்குழுவின் ஓர் செயற்குழு அறிமுகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி 2015 ரங்கராஜன் வரை பல பொருளியல் அறிஞர்கள், அரசின் வல்லுநர்கள் குழுக்கள், உலக வங்கி போன்ற அமைப்புகள் வறுமையினை அளவிட முயன்றது. அதையொட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்தேயும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு வரையறையும் அளவீடும் இன்று வரை எட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாதாபாயிலேருந்து ரங்கராஜன் வரைக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இன்னுமே அதை வந்து இன்னும் கரெக்டான ஒரு அளவை வந்து கண்டுபிடிக்கல. வறுமைக்கோடு பற்றிய ஆய்வு. நமது நாட்டில் பல பொருளியல் வல்லுநர்கள் வறுமையை பற்றி ஆய்ந்து வறுமைக்கோட்டிற்குள் வாழ்பவரின் எண்ணிக்கையை மதிப்பிட்டுள்ளனர். அதன்படி 1960 to 61 காலகட்டத்தில் ஆய்வு செய்தவர்கள் 60 to 61 ஆய்வு செஞ்சவங்க யாருன்னா பிடி ஓச்சா அப்படின்னு. இது ரொம்ப இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமிட்டி யாருன்னா பிடி ஓச்சாவின் மதிப்பீடு. பிடி ஓச்சா என்பவரது மதிப்பீட்டின்படி 1960 to 61 கிராமப்புறங்களில் 184 மில்லியன் மக்களும் 6 மில்லியன் மக்களும் நகரங்களில் 6 மில்லியன். கிராமத்தில் வந்து 184 மில்லியன் மக்கள், நகரங்களில் 6 மில்லியன் மக்களும், மொத்தம் 190 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 190 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதாக சொல்லியிருக்காரு ஓஜா 1960 to 61. அடுத்தது தண்டேக்கரும் ராத்தும் நடத்திய ஆய்வு. தண்டேக்கர் மற்றும் டாக்டர் VM தாண்டேக்கர் நீலகண்ட ராத்தும் கணக்கீட்டின்படி 1960 to 61 மொத்த மக்களின் 41% பேர் என்ன இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு. அங்கே வந்து அவங்க புள்ளி வறுமை இவங்க வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 190 மில்லியன் சொன்னிருந்தாங்க. இங்கே வந்து 41% கொடுத்துருக்காங்க. ஏன்னா யார், தண்டேக்கர் மற்றும் ராத். அதுக்கப்புறம் கிராம ஏழ்மை பற்றிய மின்ஹாவின் ஆய்வு. PS மின்ஹா கிராமப்புற மக்களின் வறுமை பற்றி ஆய்ந்தார். அவரது ஆய்வின்படி 1956 to 57 215 மில்லியன் கிராம மக்கள் 65% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தனர் என மதிப்பிட்டார். BS மின்ஹா வந்து 1967 to 75 மில்லியன் 215 மில்லியன் மக்கள் கிராமப்புறத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க. பர்தானின் ஆய்வு. டாக்டர் PM பர்தான் ஆய்வு முறையில் 1960 to 61 கிராமப்புற மக்களில்
35% பேர். இவங்க வந்து 35, பர்தான் வந்து 35% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 குழுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 1962-61. இதில் வந்து அந்த கிராமப்புற ஏழ்மை பற்றிய மின்ஹாவின் ஆய்வு மட்டுமே 1956 to 57. அடுத்து வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள். இந்திய திட்டக்குழு இப்போ இதெல்லாம் வந்து அப்போது 1960 டைமில் வந்து அப்புறம் திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அலக் கமிட்டி 1979. கமிட்டி 1979. அலக் 1979. அலக் என்பவர் YK அலக் 1979. இதில் வந்து நம்ம இயர்ஸும் அவங்க என்ன கமிட்டியோட நேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்னென்ன முக்கியமான பரிந்துரைகள் ரொம்ப முக்கியம். YK அலக் 1979. அலக் கமிட்டி 1979 என்பவரின் தலைமையில் அமைக்கப்பட்டது. கமிட்டி தனிநபர் ஒருவர் உட்கொள்ளும் உணவின் கலோரிகளை அடிப்படையில் வறுமை கோட்டை அளவிட்டது. இந்த கமிட்டி தான் ஒரு தனிநபராக இருக்கவங்க உட்கொள்ளும் எவ்வளோ உணவின் கலோரியின் அடிப்படையில் வறுமை கோட்டை அளவிட்டாங்க. யார்? அலக் கமிட்டி 1979. கிராமங்களில் வாழ்பவர் கிராமத்தில் இருக்கவங்க நாளொன்றுக்கு 2400 கலோரிகளும், அதே நகரங்களில் இருக்கவங்க ஒரு நாளுக்கு 2100 கலோரிகளும் குறைவாக பெற்றால், அந்த 100 கலோரிகளுக்கு 2100க்கு கம்மியாக பெற்றால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர் என வரையறுக்கப்பட்டது. ஒன்ஸ் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலக் கமிட்டி. இது வந்து திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட கமிட்டி. எப்போ அமைச்சாங்கன்னா 1979 அமைச்சிருக்காங்க. இவங்களோட ஃபுல் நேம் YK அலக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பரிந்துரை கொடுத்தாரு அப்படின்னா, தனிநபர் உட்கொள்ளும் உணவின் கலோரி அடிப்படையில் வறுமை கோட்டை அளவிட்டிருக்காரு. கலோரியின் அடிப்படையில் அளவிட்டவர் யாருன்னா அந்த அலக் கமிட்டி. இவர் வந்து என்ன சொன்னால், கிராமப்புறத்தில் இருக்கவங்க 2400 கலோரிக்கு கம்மியாகவும், நகர்ப்புறத்தில் இருக்கவங்க 2100 கலோரிக்கு கம்மியாகவும் உணவு உட்கொண்டாங்கன்னா அவங்க வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்திருக்காரு. அடுத்தது வந்து லக்டவாலா கமிட்டி செப்டம்பர் மாதம் 1989. ஃபஸ்ட்டு அலக் கமிட்டி 1979, லக்டவாலா கமிட்டி 1989, அப்படியே 10 இயர்ஸ். திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட இக்கமிட்டி ஜூலை 1989 அமைச்சிட்டாங்க. ஆனால் இந்த கமிட்டி எப்போ வந்து அறிக்கையை கொடுத்தனா 1993 தான் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்து கிராமப்புறத்தில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2400 கலோரிகளும், நகரங்களில் வாழ்பவர்கள் நாளொன்றுக்கு 2100 கலோரிகளும் பெறுவதின் அடிப்படையில் வறுமை அளவிட்டது. இதுவும் அவங்க அலக் கமிட்டி சொன்னதான் இவங்களும் பரிந்துரைச்சிருக்காங்க. கமிட்டியின் அறிக்கை 1993-94 படி இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தவர்கள் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 93-94 படி 36% பேர் இருக்காங்க. அடுத்து வந்து டெண்டுல்கர் கமிட்டி டிசம்பர் 2005. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அலக் கமிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? செகண்ட் கமிட்டி யார் பார்த்தோம்னா, லக்டவாலா கமிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெண்டுல் கமிட்டி அவங்க வந்து டிசம்பர் 2005 தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இக்கமிட்டி 2005. சுரேஷ் டி டெண்டுல்கர் யாருன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் 2005 அமைச்சிருக்காங்க. சுரேஷ் டி டெண்டுல்கர் என்பவரின் தலைமையில் திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி 2009 தன்னோட அறிக்கை 2005 அமைச்சு 2009 தன்னோட அறிக்கை. லக்டவாலா கமிட்டியும் 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதுமாரி சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டுல்கர் கமிட்டியும் 2005 அமைச்சு 2009 தான் அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இக்கமிட்டி கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு 27க்கும் குறைவாகும். இந்த கமிட்டி என்ன சொன்னோன்னா, கிராமப்புறத்தில் வந்து நாளொன்றுக்கு 20 ரூபாய், இவங்க ரூபாயில் சொல்லியிருக்காங்க, 27க்கு குறைவாகவும், நகர்ப்புறங்களில் 33 குறைவாகவும் பெறுபவர்கள் 27க்கு கம்மியாகவும், 33 கிராமப்புறங்களில் 27க்கு கம்மியாகவும், அதே நகர்ப்புறங்களில் 33 ரூபாய்க்கு கம்மியாகவும் பெறுபவர்களை வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டிருக்கு. இக்கமிட்டியின் அறிக்கை 2004-5 37.2% மக்கள் வந்து வறுமை கேட்டு கீழே வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அப்புறம் ரங்கராஜன் கமிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்டான கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரங்கராஜன் கமிட்டி தான். ரங்கராஜன் கமிட்டி 2012 அமைச்சிருப்பாங்க. ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னா 2012 அமைச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2012 தான் இந்த ரங்கராஜன் கமிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி. 2012 அமைச்சிருக்காங்க. இக்கமிட்டியின்
இக்கமிட்டி ஜூன் 2012 மத்திய ரிசர்வ் வங்கியினர் முன்னாள் ஆளுநர் மத்திய ரிசர்வ் வங்கி, இது யாருன்னா மத்திய ரிசர்வ் வங்கியோட முன்னாள் ஆளுநராக இருந்தது தான் அந்த சி ரங்கராஜன். அப்போ ரிசர்வ் பேங்க்லேயே ஆளுநராக இருந்தது தான் அந்த ரங்கராஜன் என்பவரின் தலைமையில் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி ஜூன் மாதம் 2012 ஜூனில் அமைச்சு 2014 ஜூனில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இக்கமிட்டி கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு 33க்கு குறைவாகும். அவங்க என்ன சொன்னாங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்து நாளொன்றுக்கு கிராமப்புறத்தில் 27 ரூபாயும் நகர்ப்புறத்தில் 33 சொல்லியிருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா கிராமப்புறத்தில் 33 சொல்கிறாரு, நகர்ப்புறங்களில் 47க்கு குறைவாகவும் பெறுபவர்களே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இக்கமிட்டியின் அறிக்கையின்படி 2011 to 12 29.5%, இதுதான் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்துருப்போம். 29.5% அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு. உலக வங்கியின் அளவீடு 2015 உலக வங்கி கணக்கெடுப்பு முறைப்படி ஒரு நபர் நாளொன்றுக்கு $1.90 அமெரிக்க டாலருக்கு குறைவா. இப்போ இவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க, உலக வங்கி என்ன சொல்லுன்னா $1.90 அமெரிக்க டாலருக்கு குறைவாக பெற்றால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2015 உலக வங்கியின் அறிக்கையின்படி 2011 இந்தியாவில் 12.4 வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அடுத்தது வறுமைக்கான காரணங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருளாதார காரணங்களில் வந்து சொல்லப்போனால் வேலையின்மை, அப்புறம் வந்து வேலையின்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வருது. வேலை செய்ய விரும்புகின்றவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைப்பதில்லை. செய்கின்ற வேலையிலும் எல்லோருக்கும் முழுநேர வேலை இருப்பதில்லை. இதனால் வறுமை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சமமே இல்லாமல் செல்வ பகிர்வு. ஒருத்தவங்களுக்கு நிறைய செல்வம் பகிர்றாங்க, நமக்கு கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு கம்மியாக பகிர்றாங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல், விவசாய காரணிகள், அப்புறம் வந்து போதுமான தொழில் வளர்ச்சியின்மை, பணவீக்கம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பணவீக்கத்தினால் பணத்தின் வாங்கும் திறன் மிகவும் குறைந்து வறுமை தொடர்கிறது. பணவீக்கம் ஆயிடுச்சுன்னா, பணவீக்கம்னா என்ன, விலை அதிகரித்து பணத்தின் மதிப்பு குறைகிறது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீக்கத்தினால் பணத்தின் வாங்கும் திறன் மிகவும் குறைந்து வறுமை கோட்டு உண்டாகிறது. ஊழல், பணவீக்கம் மற்றும் கருப்பு பணப்பழக்கம், அரசாங்கத்தின் தேவையில்லாத செலவுகள், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, வறுமைக்கான காரணங்களாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தனிநபர் காரணங்கள். உடல் பலவீனம். இப்போது ஒருத்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு உடல் பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதிரி உடலில் சில பேருக்கு குறைகள் இருக்கலாம். மனநிலை குறைபாடு, குறைவான படிப்பு. எல்லாரும் PhD படிச்சிடுறது கிடையாது. அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க படிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை அவங்க படிக்கிறாங்க. அடுத்தது சோம்பேறித்தனம், அப்புறம் ஒழுக்க சிதைவு, அப்புறம் அனுபவமின்மை. இப்போ ஒரு தொழிலுக்கு போகிறோன்னா டக்குன்னு அதில் போய் நம்மளால் அடாப்ட் ஆக முடியாது. அதை போய்ட்டுனா நமக்கு அனுபவம் கொஞ்சம் வேணும். அப்புறம் சுயதொழிலில் ஈடுபடாமல் இருப்பது, சுயதொழிலில் யாரும் ஈடுபடாமல் இருக்கிறது அதுவும். அடுத்தது சமூக காரணிகள். ஆடம்பர செலவு. சமூக காரணிகள் அப்படின்னா ஆடம்பர செலவு எதுக்குன்னா திருமணம், பண்டிகை, பிறப்பு மற்றும் இறப்பு வரையிலான பல்வேறு விழாக்கள் மக்கள் தங்களுக்கு சக்திக்கு மீறி கடன் வாங்கி அந்த ஆடம்பர செலவை பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வன்முறைகள், போர், பயங்கரவாத தாக்குதல், வகுப்புவாத கலவரங்கள் முதலிய வன்முறை சம்பவங்கள் அமைதியை மட்டும் குலைப்பவை அல்ல, பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைத்து வறுமைக்கு வழிவகுப்பவை. அமைதியை மட்டும் அந்த வன்முறைகள் குறைக்காது, நம்மளோட பொருளாதாரத்தையும் வறுமையும் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி திட்டம். அப்புறம் வந்து நம்ம நாட்டில் குறைபாடுள்ள கல்வி முறையானது அறிவை வளர்ப்பதற்கும் வேலைவாய்ப்புக்கும் தொடர்புடையதாகவும் இல்லை, சுய வேலைவாய்ப்புக்கும் வழிகாட்டுவதில்லை. சமூக கொடுமைகள், அப்புறம் சாதி மத கொடுமைகள், பழைய மூட பழக்கங்களில் அர்த்தமில்லாத மோகம், பிற வளர்ச்சியை கெடுக்கும் தன்மை போன்ற சமூக கொடுமைகள் மலிந்துள்ளதால் இதனை மீறி தனி மனிதனால் முன்னேற முடியவில்லை. அப்புறம் கூட்டு குடும்பம், அப்புறம் மக்கள் தொகை பெருக்கம், அப்புறம் மக்கள் தொகை பெருக்கம் பார்த்திங்கன்னா இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையே ஒரு சமபாடின்மை. இப்போ 10 பேர் பிறகுறாங்கன்னா 10 பேர் இறக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சமமின்மை ஏற்படுது. அப்புறம் அரசாங்க திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. டேவிட் எல்லிஷ் என்ற வல்லுனர் 1973 வறுமைக்கு கூறும் 3 காரணங்கள்.
இந்த டேவிட் என்ன சொல்கிறான்னா வறுமைக்கு ஒரு 3 காரணம்னா 1073 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேவிட்டு 3 காரணம் சொல்கிறாரு, 1073 எல்லிஷ் அப்படின்னு வறுமைக்கு தனிப்பட்ட நபர்களே காரணம். யார் காரணம்? ஒரு வறுமை ஒருத்தவங்க இருக்கானா அது காரணம் யாருன்னா ஒரு தனிப்பட்ட நபர் தான், இண்டிவிஜுவல் தான். ஒரு தனி மனிதனின் வறுமைக்கான காரணம் அவனுக்குள்ளேயே இருப்பதாக தனி மனிதத்துவம் குறித்த கோட்பாடு கூறுகிறது. ஒருவனது சோம்பேறித்தனம், ஆர்வமின்மை, திறனின்மை மற்றும் முயற்சியின்மை ஆகியவை அவனது வறுமைக்கு காரணம். ஒரு மனிதனின் வெற்றிக்கு அவனது தனிப்பட்ட கடின உழைப்பு, திறன் மற்றும் நேர்மை ஆகியவே காரணம். தோல்வியடைந்தால் வேறு யாரையும் குறை கூறக்கூடாது. நம்ம இப்போ படிச்சுட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம தான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், அதுக்காக நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மீனிங் கூட நம்மளோட ஃபீல்டில் நம்ம எடுத்துக்கலாம். டேவிட் எல்லிஷ் 1073 வறுமைக்கு காரணம் 3 காரணங்கள். அடுத்து, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர், நான் மிகவும் போராடியே இந்த நிலைமையை அடைந்துள்ளேன். ஏழைகளால் மட்டுமே ஏன் இவ்வாறு முன்னேற முடியவில்லை? இதற்கு அவர்களிடம்தான் ஏதோ தவறு உள்ளது என்று கூறுகிறார். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர், நான் மிகவும் போராடியே இந்த நிலையில் அடைஞ்சிருக்கேன். ஏழைகளால் மட்டுமே ஏன் இவ்வாறு முன்னேற முடிவதில்லை? இதற்கு அவர்களிடம்தான் ஏதோ தவறு உள்ளது என்று கூறுகின்றார். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய வறுமைக்கு தானே காரணமாகிறான். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணாமல் அவனோட வறுமைக்கு அவனே காரணமாகறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வறுமையின் காரணங்கள். வறுமை கலாச்சாரம். கல்ச்சர் ஆர் சப்கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி. தலைமுறையாக வறுமையின் மீதான கடந்து வரும் ஒரு சிறப்பு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் லூயிஸ் 1959 ஏழை மக்கள் வாழும் முறை வேறுபட்டு இருக்கிறது. அதாவது அவர்களது கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமெனில் பொருளாதார மாற்றங்களோடு ஏழை மக்களின் நம்பிக்கையில் வாழும் முறை ஆகியவற்றையும் மாற்ற வேண்டும். அரசியல்வாதிகள் மற்றும் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இக்கருத்தாக்கமானது ஏழ்மை ஒழிக்க தேவையற்றை செய்யாமல் எவ்வித நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதற்கான ஒரு காரணத்தை நமது சமுதாயத்திற்கு அளித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. நமது நேர்மையற்ற மற்றும் தவறான சமூக சூழ்நிலை, நமது பொருளாதாரம், குறைவான கல்வி வளர்ச்சி, குறைவான வேலைவாய்ப்புகள், குறைந்த ஊதியத்திற்கு அதிகமான அளவில் வேலை பார்ப்பது, நீண்ட நாட்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லாமல் இருப்பது ஆகியவை வறுமைக்கு காரணமாகிறது. சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படினும் சில தனிநபர் சுயநலத்தால் தடுக்கப்படுகிறது. சும்மா வாசித்து விடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வறுமையின் விளைவுகள். என்னென்ன விளைவுகள் வருது வறுமையினால் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிப்பு. அதுக்கப்புறம் வறுமையினால் இளைஞர்கள் தங்கள் தீவிரவாத இயக்கங்களில் இணைந்து கொள்ளாமல் தீவிரவாத வளர்ச்சி அடைகிறது. அடுத்தது, இயக்கங்களில் இணைந்து கொள்வதால் தீவிரவாதம் வளர்ச்சியடைகிறது. கொள்ளை போன்ற குற்ற செயல்கள் அதிகரிக்கிறது. வேலையின்மை அதிகரிக்கிறது. சரியான சுத்தமான உணவு கிடைக்காததால் உடல்நலக் குறைபாடு ஏற்படுகிறது. சுகாதாரமற்ற வாழ்வினால் எளிதில் நோய்கள் தாக்குகிறது. நம்ம சுகாதாரம் இல்லாமல் இருக்கனால நோய்கள் எளிதாக நம்மளை தாக்குது. எழுத்தறிவின்மை அதிகரிக்கிறது. குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. பெண் சிசு கொலைகள் அதிகரிக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிய முடியாமல் போகிறது. தற்கொலை அதிகரிக்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம்.